ಅನೇಕರು என்னிட வந்து கேட்பாங்க நீங்க எப்படி ಇவ்வளவு ಅವರು ಜಪ பண்றீங்க ನನ್ನ ಬಳಿ ಬಂದು ಕೇಳುತ್ತಾರೆ ಹೇಗೆ ನೀವು ಇಷ್ಟು ಗಂಟೆ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಿ என்னுடைய ஊழியத்துல நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால் ನನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ மக்களோடு நம்ம நேரம் செலவழிக்கிறதை விட ஆண்டவரோடு செலவழிக்கிறது ಜನರೊಡನೆ ನಾವು ಸಮಯ ಕಳೆಯುವುದಕ್ಕಿಂತ ದೇವರೊಡನೆ ಸಮಯ ಕಳೆಯುವುದು ಉತ್ತಮ ஏனென்றால் ಯಾಕಂದ್ರೆ மக்கள் வருவாங்க மக்கள் போவாங்க ಜನರು ಬರುತ್ತಾರೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ எங்களோட யாரு விசுவாசியும் நாங்க சாக மட்டும் இருக்க மாட்டாங்க ನಮ್ಮೊಡನೆ ಯಾವ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಾಯುವ ತನಕ ಉಳಿಯುವುದಿಲ್ಲ ஆனா எங்களோட இருக்கிறது ஆண்டவர் ಆದರೆ ನಮ್ಮೊಡನೆ ಕೊನೆಯವರೆಗೂ ಇರುವವರು ದೇವರು நம்ம ஊழியத்துல அழைச்சது ஆண்டவர் ನಮ್ಮನ್ನು ಸೇವೆಗೆ ಕರೆದಾಡುವ ದೇವರು ஒரு விசுவாசியும் எங்களை அழைக்கல ಯಾವ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ ஆண்டவர் தான் எங்களை அழைச்சார் ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ ஒவ்வொரு பாஸ்டருக்கு நான் சொல்றேன் ಪ್ರತಿಯೊಂದು ಸಭಾಪಾಲಕರಿಗೆ ಹೇಳ್ತೇನೆ பிலீவர்ஸ்னா ಬಿಲೀವರ್ಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ அவங்க பிலீவ் பண்ணி லீவ் பண்ணுவாங்க சில நேரம் ಅವರು ನಂಬುತ್ತಾರೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಿರುತ್ತಾರೆ ஆனா ஆண்டவர் ஒரு பொழுதும் எங்களை விட்டு போக மாட்டார் ದೇವರು ಯಾವತ್ತೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಾರ வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஒரு சத்தமாய் ஒரு அல்லேலூயா 47 வருஷம் இது என்னுடைய ஊழியம் ನನ್ನ ಸೇವೆ ಅನುಭವ 47 ವರ್ಷ ಕಾಲ ஆண்டவர் எனக்கு ஆயிரக்கணக்கான மக்களை கொடுத்தது நான் இன்னும் சொல்றேன் எனக்கு போதாது ನನಗೆ ಇವತ್ತು ಸಾವಿರಾರು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇವತ್ತು ದೇವರ ಬಳಿ ಹೇಳ್ತೇನೆ ಇದು ಸಾಲದು நான் இந்த வருஷம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் ಈ ವರ್ಷ ನಾನು ದೇವರ ಬಳಿ ಹೇಳಿದೆ நான் இன்னும் நல்லா ஜெபிக்கணும் ನಾನು ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களை பார்க்காம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோட இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க ஊழியம் வளரும் ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ಜನರನ್ನು ನೋಡದೆ ದೇವರನ್ನೇ ನೋಡಿ ಇರುತ್ತೀರೋ ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮ ಸೇವೆ ಬೆಳೆಯುತ್ತದೆ சும்மா விசிட்டிங்
விசிட்டிங் என்று ஓடாதீங்க. ಸುಮ್ಮನೆ ಭೇಟಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಲೇ ಇರಬೇಡಿ. ஒரு வீட்ல போண்டா, ஒரு வீட்ல வடை, ஒரு வீட்ல மிக்சர், என்ன ஆகும் உங்க வயிற்றுக்கு? ನೋಡಿ, ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಬೋಂಡ, ಇನ್ನೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಬಜ್ಜಿ ಮತ್ತೆ ಮಿಕ್ಸರ್ ತಿಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆಗೆ ಏನಾಗ್ತದೆ? நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கலாம். ನಾವು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕಾದಿರೋಣವ. சில அநேக நாட்களுக்கு, ಅನೇಕ ದಿನಗಳಲ್ಲಿ நான் என் செக்ரட்டரிட்ட சொல்லுவேன், ನಾನು ನನ್ನ ಕಾರ್ಯದರ್ಶಿಗೆ ಹೇಳುವೆ, ஆட்கள் கூப்பிட்டா பாஸ்டர் பிஸி என்று சொல்ல சொல்லி. ಜನರು ಕರೆದರೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಕಾರ್ಯನಿರತರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ಏನ್ தெரியுமா? ಏನ್ ಗೊತ್ತಾ? அன்னைக்கு முழு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு ಆ ಇಡೀ ದಿನ ನಾನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. ಫೋನ್ ಕಾಲ್ வந்துட்டே இருக்கும். ಫೋನ್ ಬರ್ತಾನೆ ಇರ್ತದೆ. என் போன்ல 16000 நம்பர் இருக்கு. ನನ್ನ ಫೋನ್ ಅಲ್ಲಿ 15,000 ನಂಬರ್ಗಳಿವೆ. எத்தனை குட் மார்னிங், எத்தனை குட் ஈவினிங் டெய்லி வரும். ಎಷ್ಟು ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್, ಎಷ್ಟು ಗುಡ್ ನೈಟ್ ಬರ್ತಾನೆ ಇರ್ತದೆ. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾನೆ ಇರುವುದೇನೆಂದರೆ, நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து உங்க ஜெப வாழ்க்கையை கட்டணும். ನೀವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವನ ಕಟ್ಟಬೇಕು. அடுத்த மாசத்துல இருந்து ಮುಂದಿನ ತಿಂಗಳಿಂದ நீங்க இப்போ 2 அவர் ஜெபிக்கிறீங்கன்னா, ಇವಾಗ ನೀವು 2 ಗಂಟೆ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿದ್ದರೆ 4 அவர் ஜெபிக்க போறீங்க. ಮುಂದಿನ ತಿಂಗಳಿಂದ 4 ಗಂಟೆ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ அபிஷேக நதிக்காக காத்து கிடங்க. ಅಭಿಷೇಕ ನದಿ ಹರಿಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ಕಾದು ಬಿದ್ದಿರಿ. உங்க ஊழியத்தை ஆண்டவர் மாற்றுவாரு. ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದು ದೇವರು. அநேக மனுஷியாளர்களை நாங்கள் செலவழிக்கும் பொழுது, ಅನೇಕ ಗಂಟೆಗಳನ್ನ ಈ ರೀತಿ ನಾವು ಕಳೆಯುವಾಗ ஆண்டவர் ದೇವರು ஒரு புதிய அபிஷேகத்தை தருவார். ಒಂದು ಹೊಸ ಅಭಿಷೇಕ ಕೊಡುತ್ತಾರೆ. யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. போன மாதம் நான் 30ஆம் தேதி சுவிசேஷ ஆராதனைಯನ್ನು வச்சேன். ಒಂದು ತಿಂಗಳು 30ನೇ ತಾರೀಕು ಸುವಾರ್ತೆ ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗಿಟ್ಟೆ. 72 அவர் நாங்கள் ஜெபிச்சோம். 72 ಗಂಟೆ ಕಾಲ ಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. முழுதுமா நான் உபவாசம் பண்ணிட்டு இருந்தேன். ಇಡೀ 3 ದಿನ ಉಪವಾಸದಲ್ಲಿದ್ದೆ. அதுக்கு பிறகு 7 நாள் ஜெபிச்சோம். ಅದರ ನಂತರ 7 ದಿನ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. முழு நாள் உபவாசம். ಇಡೀ ದಿನಗಳು ಉಪವಾಸ. ஆண்டவர் சமூகத்துல சும்மா அப்படியே காத்து கிடக்கணும். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಬಿದ್ದಿರ್ಬೇಕು ನಾವು. சில நேரம் தூக்கம் வரும். ಕೆಲವೊಮ್ಮೆ ನಿದ್ದೆ ಬರುತ್ತದೆ. அப்படியே தூங்குங்க, பரவாயில்ல. ಅಲ್ಲೇ ಬಿದ್ದು ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಪರವಾಗಿಲ್ಲ. அங்கேயே தூங்குங்க. ಅಲ್ಲೇ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಪರವಾಗಿಲ್ಲ. பைபிளை கையில வச்சுக்கொள்ளுங்க. ಸತ್ಯವೇದ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. சடுதியா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாரு. ತಕ್ಷಣ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಒಳಗೆ ಮಾತನಾಡಬಹುದು. அவர் உங்களை எழுப்புவாரு. ಆತನಿಗೆ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿ. அவருடைய அபிஷேகம் உங்க மேல வரும். ಆತನ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. ஆண்டவர் ஜெபிக்க பெருமைகளை செய்வாரு. ದೇವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಕೆಲ ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾರೆ. அநேக நாட்களில் ಅನೇಕ ದಿನಗಳಲ್ಲಿ நான் நடந்து முழு நாளும் ஜெபிச்சு 27 கிலோமீட்டர் சர்ச்சுக்குள்ளேயே நடந்து ஜெபிச்சேன். ಸಭೆ ಒಳಗೆ ನಡೆದು ಮೊಳಕಾಲೂರಿ ನಡೆದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ನಾನು ಲೆಕ್ಕ ನೋಡಿದ್ರೆ 27 ಕಿಲೋಮೀಟರ್ ಸಭೆ ಒಳಗೆ ನಡೆದಿದ್ದೇನೆ. இது ஒரே நாள்ல வரல. ಇದು ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಅನುಭವ ಬರಲಿಲ್ಲ. இத்தனை வருஷமாக ಇಷ್ಟು ವರ್ಷವಾಗಿ இப்ப நான் அந்த சுவிசேஷ ஞாயிற்றுக்கிழமை வச்ச பொழுது ಕಳೆದ ತಿಂಗಳು ಸುವಾರ್ತೆಯ ಭಾನುವಾರ ಎಂಬುದಾಗಿ ಇಟ್ಟಾಗ எத்தனை புது ஆத்மா வந்துச்சு தெரியுமா? ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಹೊಸ ಆತ್ಮಗಳು ಸಭೆಗೆ ಬಂದು ಸೇರಿತು? 1531 பேர். 1531 ಆತ್ಮ. யோசிச்சு பாருங்க. ನೀವೇ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. அதே ஒரு 20 சபை மாதிரி. ಅದು ಒಂದು 20 ಸಭೆ ಆ ಜನರಿದ್ರೆ எத்தனையோ பேருக்கு சுகம், ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಸೌಖ್ಯ, அற்புதங்கள் நடக்குது. ಅದ್ಭುತಗಳು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது நாங்கள் திரும்பவும் நம்ம சபைக்குள்ள கொண்டு வர வேண்டும். ಅಪೊಸ್ತಲರ ದಿನದಲ್ಲಿ ನಡೆದಂತಹ ಸಂಗತಿಗಳು ತಿರುಗಿ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ನಾವು ತರಲೇಬೇಕು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದವ್ರು ಹೇಳಿ, சோர்ந்து போக வேண்டாம். ಸೋತು ಹೋಗಬೇಡ ಹೇಳಿ. சோர்ந்து போக வேண்டாம். ಸೋತು ಹೋಗಬೇಡ. சோர்ந்து போகாதீங்க. ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. ಹೇಳಬೇಕು, ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. தட்டி சொல்லுங்க, ಅವರು ತಟ್ಟಿ ಹೇಳಿ ಅವರಿಗೆ, சோர்ந்து போக வேண்டாம். ಸೋತು ಹೋಗಬೇಡ. ஆண்டவர் தான் எங்களை கட்டுவாரு. நான் போன வாரத்துக்கு முதல் வாரம் எங்க வெளிவசுக்கு சொன்னேன். ಕಳೆದ ವಾರ ಅದ್ರ ಮುಂಚಿತವಾಗಿ ನನ್ನ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೇಳಿದೆ, நான் சாப்பிடாம ஜெர்மனிட்டு இருக்கிறேன் உங்களுக்காக. ನಿಮಗಾಗಿ ನಾನು ಊಟ ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. நீங்க நல்லா டைட்டா தின்னுட்டு வந்து உட்கார்ந்துட்டீங்க. ನೀವು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ತಿಂದು ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. நான் சொன்னேன், இதுதான் ஊழியம். ಇದೇ ಸೇವೆ ನೋಡಿ. நீ தின்னுட்டு வர்ற, நான் தின்னாம நிக்கிறேன் உனக்காக. ನೀವು ತಿಂದು ಬರುತ್ತೀರಿ, ನಾನು ತಿನ್ನದೆ ಮುಂದೆ ನಿಂತಿರುವುದು ನಿಮಗಾಗಿ. பாஸ்டர் எனக்கு கால்ல ஒரு கட்டி. ಪಾಸ್ಟರ್ ನಮಗೆ ಕಾಲಿನಲ್ಲಿ ಒಂದು ಗಡ್ಡೆ. ஜெபிக்க முதல் கேட்டேன், ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮುಂಚೆ ಕೇಳಿದೆ, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா?
ನೀನು ಬೆಳಗ್ಗೆ ನಾಷ್ಟ ತಿಂದ? ஆமா. ಅವ್ರ ಹತ್ರ லஞ்ச் சாப்பிட்டியா? ಮಧ್ಯಾಹ್ನ ಊಟ ಮಾಡ್ದ? ஆமா. ತಿಂದು ಬಂದೆ. அப்புறம் டீ காபி குடிச்சு ஒரு வடை சாப்பிட்டியா? ಟೀ ಕಾಫಿ ಕುಡಿದು ವಡೆನೂ ತಿಂದಿಯಾ? நீ உணவும் தின்னுட்டு வந்துட்டு நான் தின்னாம உங்க அடி போடுறான். ನೋಡಿ, ನೀವ್ ಇಷ್ಟು ತಿಂದು ಬರ್ತೀಯಾ, ನಾನು ತಿನ್ನದೆ ನಿಮ್ಮ ಗಡ್ಡೆಗಳನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನೀಗಿಸ್ಬೇಕಾನೆ. இதுதான் ஊழியம். ಇದೇ ಸೇವಕರು ಮಾಡುವ ಕೆಲಸ ನೋಡಿ. இதான் நமக்கு அப்பா கொடுத்திருக்காரு. ಇದೇ ನಮಗೆ ತಂದೆ ಕೊಟ್ಟಿರುವ ಸೇವೆ. நான் 3 வாரத்துக்கு முதல் ஆண்டவருக்கு சொன்னேன். 3 ವಾರದ ಹಿಂದೆ ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳಿದೆ. இந்த தூதர்கள் எல்லாம் அங்க உமோட இருந்து ஓலி 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 என்று இருக்காங்க. கொஞ்சம் பேரை இங்க அனுப்பி வைங்க. ஓலி சொன்னது போறாங்க. ಸ್ವಾಮಿ, ಇಷ್ಟು ದೇವದೂತ ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಕೂತಿದ್ದಾರಲ್ಲ, ಅವರನ್ನ ಕಳಿಸಿ, ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದು ಸಾಕು, ಇಲ್ಲಿ ಕಳಿಸಿ. எங்களுக்கு இங்க கொஞ்சம் அனுப்புங்க. மோதி தொல்லை எங்களுக்கு ஒரே தாங்க ಇಲ್ಲಿ ಕಳಿಸಿ, ನಮಗೆ ಮೋದಿಯ ಕಾಟ ಸಹಿಸಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. சபை வளரணும். ಸಭೆ ಬೆಳೆಯಬೇಕು. பாஸ்டர்ஸ் அடிக்கிறாங்க. ಸಭಾಪಾಲಕರನ್ನು ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ. ஓ சபைகளை உடைக்கிறாங்க. ಹೊಡೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. ஓ பாஸ்டர்ஸ் ரத்தம் வலிய ஊழியத்தை செய்யறாங்க. ಈಗ ಸಭಾಪಾಲಕರು ರಕ್ತ ಸುರಿಸಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ದೇವರು ಹೇಳುವ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பரப்பேன், காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே, காத்திருந்து பலன் பெறுவேன். சொல்லுங்க, கழுகு போல காகத்தின் வம்சம், சிங்கத்தின் குட்டிதானே, கையிலவர்கள் உயர்த்தி சத்தம் போதாது. விசுவாசிகளால் நெருக்கம். ஏன் இந்த ஊழியம் எனக்கு? உமக்காக தானே ஐயா. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, ದಿನವೆಲ್ಲ ನಿದ್ದೆ ಇಲ್ಲ, இரவெல்லாம் உறக்கம் இல்லை. யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. எனக்கு பயங்கர வீசிங் அட்டாக் வரும். ನನಗೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಬಹಳ ಆಸ್ಮಾ ಉಬ್ಬಸ ಬರೋದು. சனிக்கிழமை ராத்திரி முழுதும் முழிச்சிருப்பேன், தூங்க முடியாது. ಶನಿವಾರ ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ಉಬ್ಬಸ ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. ஒரு ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ போட்டுட்டே இருப்பேன். ಒಂದು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಹಾಕುತ್ತೇನೆ. காலையில போனேன்னா இந்த ராஸ் டேவிட் அவங்க தான் என் பைபிளே தூக்குவாங்க, எனக்கு தூக்க முடியாது, அவ்வளவு வீசிங்கா இருக்கும். ರಾತ್ರಿ ಇಡೀ ನಿದ್ದೆ ಇಲ್ಲ. ಸಭೆಗೆ ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗುವಾಗ ನನ್ನ ಸತ್ಯವೇದ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿಯಲಿಕ್ಕೂ ನಂಗೆ ಆಗಲ್ಲ. ಪಾಸ್ಟರ್ ರೋಸ್ ಅವರು, ವಿಲಿಯಂ ಅವರೆಲ್ಲ ಹಿಡಿತಾರೆ. They roll my Bible. ಅವರು ನನ್ನ ಬೈಬಲ್ ಹಿಡಿತಾರೆ. நான் 7 ಸರ್ವಿಸ್ல பிரசங்கம் பண்ணுவேன். ನಾನು 7 ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತೇನೆ. ஒரு ಸರ್ವಿಸ್ முடிச்சிட்டு பின்னால ஒரு டெரிஃபிலின் போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு திருப்பி பிரசங்கம். ಒಂದೊಂದು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ, ಹಿಂದೆ ಹೋಗ್ತೀನಿ, ಮಾತ್ರ ಹಾಕೋತೀನಿ, ನೀರು ಕುಡಿತೀನಿ, ಬಂದು ಮತ್ತೆ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. யாருமே கேட்க மாட்டாங்க. ಯಾರು ನನ್ನ ವಿಚಾರ ಕೇಳೋದಿಲ್ಲ. யாருமே கேட்க மாட்டாங்க. ಯಾರು ಬಂದು ಕೇಳೋದಿಲ್ಲ.
மனசு உடைஞ்சி வீட்டுக்கு போவேன். ಮನಸ್ಸು ಒಡೆದು ಹೋಗ್ತದೆ, ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ. இரவெல்லாம் உறக்கமே இல்லை, வியாதியால் மனக்கவலை, தாங்குவோர் யாருமே இல்லை, நீரே பார்த்துக் கொள்வீர். இரவெல்லாம் உறக்கமே இல்லை, வியாதியால் மனக்கவலை, தாங்குவோர் யாருமே இல்லை, நீரே பார்த்துக் கொள்வீர். இரவெல்லாம் உறக்கமே இல்லை, வியாதியால் மனக்கவலை,